ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்ஸலண்ட்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலான்னு இன்றைக்கி வந்து பொங்கல் கை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கள்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் வந்து நான் மட்டும் லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆத்தர் சூப்பராக ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதுக்கு பேர் வந்து தேங்க்யூ நோட், ஏன்னா ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப்பில் நடந்த மினிமம் ஒரு 15 திங்ஸுக்கு நீங்கள் தேங்க்யூ நோட் எழுதுங்க. அது வந்து உங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்டாக இருக்கலாம், ஆர் உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறப்ப பீப்புள் சம்டைம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் லைஃப்பில் இது வரைக்கும் தேங்க்யூ சொல்கிற மாதிரிலாம் பெருசாக நடக்கலைங்களே, நான் நிறைய சம்பாதிக்கல, நான் பெரிய பணக்காரன் ஆகலை, என்கிட்ட பெரிய பெரிய கார் இல்லை, எங்கள் வீடு வந்து ரொம்ப பெரிய வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பீப்புள் வந்து அவங்கள்ட்ட எது இல்லையோ அதை நினச்சி தான் அதிகமாக பேசுகிறாங்களாமா. பட் இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ உங்களை யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எவ்வளோ பிளஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் நானும் 2 பேரும் டெல்லி மாதிரி ஒரு ஊரில் பிறக்கல. அங்கெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு கூட காற்று அவ்வளோ பியூரிட்டி இல்லையாமா, அவ்வளோ அடல்ட்ரேட் ஆகிருக்குது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்கா இல்லையா, இன்றைக்கி மதியம் சாப்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே டவுட் கிடையாது இல்லை. கண்டிப்பாக நீ சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் தானே. அப்போ நம்ம பிளஸ்ட்டாக அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு எங்கள் வீட்டில் எனக்கு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்கலன்னா கூட என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குதுங்க அப்படிங்கிறீங்களா, நீங்கள் பிளஸ்ட். அடுத்தது, இந்த வீடியோவை நான் பேசுகிறேன், நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க, உங்களால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னமும் இந்த உலகத்தில் கண்ணு தெரியாமல் காது கேட்காத எவ்வளோ மக்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம பிளஸ்ட்டு தானே. இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அம்மாவோ அப்பாவோ ஒரு அம்மா அப்பா இருக்காங்களா, யூ ஆர் பிளஸ்ட். ஏன் அப்படின்னா, இன்றைக்கும் ஆர்ஃபனேஜ்லேருந்து படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க, அனாதை ஆசிரமத்துலேருந்து வேலைக்கு போகிறவங்க, யாருமே இல்லாதவங்க இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கூடையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப 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 பிளஸ்ட்டுன்னு தோணும். இப்போ உட்காந்து எழுதி பாருங்களேன், 1 2 3ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய தேங்க்யூ நோட் இருக்கும். ஒருத்தர் கேட்டார், இந்த தேங்க்யூ நோட் எழுதினா உண்மையாலுமே லைஃப் மாறிடுமா அப்படின்னு. அதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பென் வச்சுருக்கீங்க, அந்த பெண்ணை வந்து ஒரு 500 ருபீஸ் பென் வச்சுருக்கீங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து அந்த பெண்ணை கேட்குறாரு. சரி, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே கொடுத்துட்டீங்க. அந்த ஃப்ரெண்டு அந்த பெண்ணாவை வச்சுக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறப்ப செருப்பை கழட்டி உள்ளே போகலான்னு போகிறீங்க. அப்போ பார்த்தா அந்த அந்த செருப்பு பக்கத்தில் அந்த பேனாவோட ஒரு கீழ் பாட்டு அப்படி கிடக்குது. உங்களுக்கு பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச பெண்ணுன்னு வச்சுருந்தோமே, அப்படி கீழே போட்டு வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டீங்க. அங்கே போயிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் பேசிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப அந்த சேருக்கு கீழே அந்த பெண்ணோட இன்னொரு பாட்டு கிடக்குது. உங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாயிடும். அவன் கேட்டால் மனசு கஷ்டப்பட்டுவானே நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி வந்துட்டீங்க. மறுபடியும் ஒரு 15 டேஸ் கழிச்சு அதே ஃப்ரெண்டை மீட் பண்ணுறப்ப நீங்கள் வேற ஒரு பெண் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ அந்த பேனாவை கேட்குறாரு அவர், கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? ஏற்கனவே நான் கொடுத்த பெண்ணையே அவன் ஒழுங்காக பார்த்துக்கல, அந்த பெண்ணுக்கே அவன் கொடுக்க வேண்டிய கிராட்டிடியூட் கொடுக்கல, அப்படிங்கிறப்ப புது பெண்ணை கொடுக்க மாட்டோம். சேம் திங் கடவுள் பார்த்துட்டே இருக்காராமாங்க நம்மளை. இவனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கு நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் விட்டுட்டு எது இல்லையோ அதை மட்டும் எனக்கு இல்லைன்னு புலம்பிகிட்டு இருக்கானே அப்படிங்கிறப்ப கடவுள் இன்னும் அதிகமாக கொடுக்க மாட்டாராமா. ஏன்? கொடுத்தாலும் எப்படி அவன் சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருக்க போகிறதுல புலம்ப தானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டுடே இந்த நாள் உட்காந்து மினிமம் ஒரு 15 திங்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்களேன். லைஃப் சூப்பராக மாறிடும். தேங்க்யூ, பாய் பாய்.